நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தோட 6வது எபிசோடில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையை வந்து இந்த வண்டியை கொண்டு போய் கஸ்டமரோட வீட்டில் வந்து டெலிவரி பண்ணணும். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். வண்டி எடுத்துகிட்டு பொறுமையாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். ஃபைனலாக லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அவங்க ஃப்ளாட்டுக்கு போய் வண்டியை சேஃபாக வந்து பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு வண்டியை சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ரிட்டன் நான் கிளம்பிட்டேன். ரேப்பிடோ புக் பண்ணி போகலான்னு ரேப்பிடோ புக் பண்ணி வண்டி ஏறினா இவர் எந்த ஊரில் டிரைவிங் கற்றுக்கிட்டாருன்னு தெரியல. சந்த பூந்துக்குள்ளெல்லாம் பூந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரத்துல இருந்து குனியமுத்தூருக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரமா வந்து கடைவீதிக்குள்ளேயே சுத்திட்டு கிடந்தாரு. ஸோ அவர் கூட சேர்ந்து நானும் சுற்றி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்துட்டு இருந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உட்காந்து எடிட் பண்ணிட்டேன். ஸோ எடிட் பண்ணி நைட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சண்டேங்கனால சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலான்னு கிளம்பிட்டேன். சண்டே ஃபண்டேவா போகும்னு பார்த்தேன், ஆனால் வந்து போரிங்காக போயிடுச்சு, ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சுன்னு சொல்லுவேன். ஸோ ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹெவியாக இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இன்னொரு ஆளாக இருந்துச்சு பார்த்ததுக்கு நன்றி. நாளைக்கு வரேன். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.